வணக்கம். வெள்ளித்திரையின் தலைப்புச் செய்திகள். சினிமாவில் நீண்ட காலம் நீடிக்க மாட்டேன், காஜல் அகர்வால் முடிவு. வலைத்தளத்தில் முதல் இடத்தை பிடித்த விஜய். நயன்தாரா வழியில் போக ஓவியா முடிவு. இனி விரிவான செய்திகள். சில கதாநாயகிகள் சினிமாதான் உயிர் என்று இருக்கிறார்கள். எப்போதும் நடித்துக்கொண்டே இருப்போம் என்றும் நம்புகின்றனர். அது தவறு. சினிமா நிரந்தரமானது அல்ல. மார்க்கெட் போனதும் நம்மை ஓரம் கட்டி விடுவார்கள் என்கிறார் காஜல் அகர்வால். நடிக்க வாய்ப்பு கிடைக்காவிட்டால் என்ன செய்வது என்று நான் சிந்திக்க தொடங்கி இருக்கிறேன். வியாபாரத்தில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. நடிகைகள் ஏதேனும் ஒரு வியாபார தொழிலில் ஈடுபட வேண்டும். அவர்கள் தகுதிக்கு ஏற்ப அதை தேர்வு செய்து கொள்ளலாம். நான் சினிமாவை விட்டு வேறு தொழிலுக்கு மாறிவிட்டால் மீண்டும் நடிக்க வர மாட்டேன். இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் சினிமாவில் நீடிப்பேன். அதன் பிறகு வேறு துறைக்கு மாறிவிடுவேன் என்கிறார் நடிகை காஜல் அகர்வால். வலைத்தளங்களில் எந்த நடிகரின் பட டீசருக்கு அதிக வரவேற்பு இருக்கிறது என்பது குறித்து பிரபல நட்சத்திரங்களின் ரசிகர்கள் மத்தியில் பெரும் போட்டி நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டில் இதுவரை வெளியான டீசர்களில் விஜய் நடித்த மெர்சல் திரைப்படம் 3,60,00,000 ரசிகர்களால் பார்க்கப்பட்டுள்ளது. அஜித் நடித்த விவேக பட டீசரை 2,26,00,000 பேர் பார்த்துள்ளனர். 3வது இடத்தை விக்ரமின் துருவ நட்சத்திர பட டீசரும் 4வது இடத்தை சூர்யாவின் தானா சேர்ந்த கூட்டம் படமும் பெற்றுள்ளன. சிவகார்த்திகேயனின் வேலைக்காரன் படம் 6வது இடத்தை பிடித்துள்ளது. ஓவியாவிற்கு பல படங்களில் நடிப்பதற்கு வாய்ப்புகள் வந்த வண்ணம் உள்ளன. ராகவா லாரன்ஸுடன் காஞ்சனா 3ஆம் பாகத்தில் தற்போது நடித்து வரும் ஓவியா அடுத்து விஷ்ணு விஷாலுடன் சிலுக்குவார் பட்டி சிங்கம் படத்தில் நடிக்க இருக்கிறார். தெலுங்கு படம் ஒன்றிலும் நடித்து வரும் அவர் நாயகிக்கு முக்கியத்துவம் உள்ள கதாபாத்திரத்தில் தான் அடுத்து நடிக்க இருப்பதாகவும் அது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் கூறியிருக்கிறார். சமீப காலமாக கதாநாயகிக்கு முக்கியத்துவம் உள்ள படத்தில் நடிக்க நடிகைகள் ஆர்வம் காண்பித்து வருகிறார்கள். நயன்தாரா நடித்த மாயா, அறம் ஆகிய படங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றதால் அவரது வழியில் இனி கதாநாயகிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் படங்களில் மட்டுமே நடிப்பது என்று ஓவியாவும் முடிவெடுத்துள்ளாராம். டிராபிக் ராமசாமியின் வாழ்க்கை வரலாற்று படமான டிராபிக் ராமசாமி படத்தில் டிராபிக் ராமசாமியாக நடித்து வருகிறார் எஸ். ஏ. சந்திரசேகர். அவரது மனைவியாக ரோகிணி நடிக்க எஸ். ஏ. சந்திரசேகரின் உதவியாளர் விஜய் விக்ரம் இந்த படத்தை இயக்குகிறார். இந்த படத்தின் ஒரு சண்டை காட்சியிலும் ஒரு பாடல் காட்சியிலும் விஜய் ஆண்டனி நடிக்க மேலும் ஆர்.கே. சுரேஷ், உபாசனா, அம்பிகா, கஸ்தூரி, மனோபாலா, லிவிங்ஸ்டன், இமான் அனாச்சி உட்பட பலர் நடித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த படத்திற்காக நேற்று அரசியல் பிரமுகர்கள் சீமான், குஷ்பு ஆகிய இருவரும் நடித்த காட்சிகள் வடபழனியில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் படமாக்கப்பட்டன. டிராபிக் ராமசாமிக்கு நடக்கும் பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு அரசியல் பிரமுகர்களான சீமானும் குஷ்புவும் பாராட்டுவது போல் அந்த காட்சிகள் எடுக்கப்பட்டன. சமீபத்தில் தொடங்கப்பட்ட இந்த படத்தின் படப்பிடிப்பு இடைவிடாமல் நடைபெற்று வருகிறது. ஏ.ஆர். ரகுமான் கதை எழுதி இசையமைத்து தயாரிக்கும் 99 சாங்ஸ் படத்தில் இஹான், எடில்சி ஆகியோருடன் பிரபல நடிகைகளான மனிஷா கொய்ராலா, லிசாரே ஆகிய இருவரும் நடிக்க உள்ளனர். இந்த தகவலை தனது இணையதள பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார் ஏ.ஆர். ரகுமான். இந்த படத்திற்காக பல புதுமுக நடிகர்களை தேர்வு செய்து நடிக்க வைத்திருக்கிறோம். புதுமை, திறமை இரண்டையும் அவர்கள் வெளிப்படுத்துவார்கள் என்று தெரிவித்துள்ள ஏ.ஆர். ரகுமான் இந்த படத்தில் 12 பாடல்கள் இடம்பெற உள்ளன என்றும் கூறியிருக்கிறார். விஸ்வேஷ் கிருஷ்ணமூர்த்தி இயக்கும் இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி ஆகிய 4 மொழிகளிலும் வெளியாகியிருக்கிறது. இந்த படம் தவிர வேறு ஒரு படத்திற்கும் கதை எழுதி இருக்கும் ஏ.ஆர். ரகுமான் அந்த படம் பற்றிய தகவலை விரைவில் அறிவிக்க இருக்கிறாராம். என் மனதில் அடக்கி வைத்திருந்த கோபம்தான் தனி ஒருவன் படமானது. அதே போன்று என் மனதில் எழுந்த கேள்விதான் சிவகார்த்திகேயன் நடித்திருக்கும் வேலைக்காரன் படமாக உருவாகியுள்ளது என்று தெரிவித்திருக்கும் இயக்குனர் மோகன் ராஜா இனிமேல் இது போன்று கருத்து சொல்லும் படங்களை தான் இயக்குவேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். எனது முன்னோடிகள் சமுதாயத்தை நிறைய கேள்வி கேட்டிருக்கிறார்கள். ஆனால் யாரும் பதில் சொல்லவில்லை. என் படத்தில் கேள்வி கேட்டு அதற்கு பதிலும் சொல்லியிருக்கிறேன். இனி என் படங்கள் இந்த பாணியில் தான் இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார் மோகன் ராஜா. இயக்குனர் என்ற அடித்தளத்தை பலமாக அமைத்துவிட்டு அதற்கு பிறகுதான் சமுதாய கருத்துக்களை சொல்ல முடிவு செய்திருக்கிறேன் என்று தெரிவித்துள்ள மோகன் ராஜா என்னுடைய அடுத்த படமும் மக்களுக்கான படமாக இருக்கும் என்கிறார்.
பிரபுதேவாவுடன் சேர்ந்து குலேபகாவலி படத்தில் நடித்து முடித்துள்ள நடிகை ஹன்சிகா அடுத்து அதர்வா ஜோடியாக சாமாண்டன் இயக்கும் படத்தில் நடிக்க இருக்கிறார். இந்த நிலையில் யாமிருக்க பைமேன் படத்தை இயக்கிய DK இயக்கும் படத்திலும் நடிக்க இருக்கிறார் அவர். DK இயக்க இருக்கும் காட்டேரி படத்தில் சாய்குமாரின் மகன் ஆதி கதாநாயகனாகவும் ஓவியா கதாநாயகியாகவும் நடிக்க முதலில் ஒப்பந்தமானார்கள். பிறகு அவர்கள் இருவருமே விலகிக் கொள்ள இப்போது வைபவ் ஹன்சிகா இருவரும் நடிக்க இருக்கிறார்கள். அரண்மனை படத்தில் காதலனுடன் சேர முடியாமல் தவித்த பேய் கதாபாத்திரத்தில் நடித்த ஹன்சிகா இந்த காட்டேரி படத்திலும் பேய் கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்கிறார். ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா தயாரிக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு விரைவில் தொடங்கி நடைபெற இருக்கிறது. நடிகர் சிரஞ்சீவியின் மகன் ராம் சரண் சென்னையில் பிறந்து ஹைதராபாத்தில் வளர்ந்தவர். பெரும்பாலும் நகரத்தில் வாழ்ந்த அவர் கடந்த 4 மாதங்களாக கிராமத்து மனிதராக கிராமத்து வாழ்க்கை வாழ்கிறார். அப்படி அவரை வாழ வைத்திருப்பது அவர் நடித்து வரும் ரங்கஸ்தலம் படம். இந்த படத்திற்காக தன்னை முழுமையாக மாற்றிக்கொண்டு படப்பிடிப்பு இல்லாத நேரங்களிலும் கிராமத்து இளைஞன் போல எளிமையாக உடையணிந்து வாழ்வதாக தெரிவித்திருக்கும் அவர் ஒரு நாட்டுப்புற பாடலுக்காக நாட்டுப்புற கலைஞர்களிடம் நடனம் கற்றுக்கொண்டு நாட்டுப்புற நடனம் ஆடியிருக்கிறாராம். படத்தில் நாயகியாக நடிக்கும் சமந்தா கிராமத்தில் ஆடு மாடுகளை மேய்க்கும் பெண் கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். இந்த படத்திற்காக காவிரி டெல்டா பகுதியில் கிராமத்து செட் அமைத்து அங்கு படப்பிடிப்பு நடத்தி வருகிறார்கள். அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். நான் பி.யு. சின்னப்பாவோட தீவிர ரசிகன். அவர் நடித்த கண்ணகி படத்தை அவருடைய நடிப்புக்காகவும் இளங்கோவனுடைய வசனத்துக்காகவும் பல முறை நான் பார்த்து வச்சிருக்கேன். இன்றைக்கி அதை போல் அழகாக தமிழ் வசனத்தை பேசக்கூடிய ஒரே ஆள் நீங்கள் தான். உங்களுடைய வசன உச்சரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வசனம் எழுத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுன்னா நிச்சயமாக அதை நான் ஜெயிச்சு காட்டுவேன். அப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் என்று உறுதிப்பட கூறிவிட்டு ஆரூதாஸ் கிளம்பிய போது அவர் கையை பிடித்து நிறுத்தினார் சிவாஜி. அதற்கு பின்னர் ஜெமினிநேசன் பக்கம் திரும்பிய சிவாஜி, என்னடா இவன் என்னென்னவோ சொல்கிறான், இவன் சொல்ல சொல்ல எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. பராசக்தி திரைப்படத்தில் நான் நடிச்சுக்கிட்டு இருந்தபோது என்னை மாற்றிட்டு நான் நடித்த காட்சிகளையெல்லாம் K.R. ராமசாமி வச்சு எடுக்க போகிறாங்கன்னு சொன்னப்போ நான் கண்ணீர் விட்டு எழுதேன். சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அவங்க எல்லாரையும் ஜெயிச்சு காட்டணும்னு எனக்குள்ளே ஒரு வெறி பிறந்தது. அந்த வெறியை இப்போ இவங்கிட்ட நான் பார்க்குறேன். இவன் ஒரு பாசமும் இல்லைரா, 10 பாசமும் எழுதுவான். இவனை உடனே சண்முகத்திட்ட கூட்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சு முன்பணத்தையும் வாங்கி கொடுத்து விடு என்று ஜெமினியிடம் சொன்னார் சிவாஜி. அவர் அப்படி சொன்னவுடன் கண்கள் கலங்க நன்றி என்று சொல்லிவிட்டு ஆரூர்தாஸ் கிளம்பிய போது ஆல் த பெஸ்ட் என்று அவரை வாழ்த்தினார் சிவாஜி. அதற்கு பின்னர் சிவாஜியினுடைய தம்பி சண்முகத்தை சந்தித்து அவரிடம் ஆரூர்தாஸை அறிமுகப்படுத்தி வைத்த ஜெமினிநேசன் சண்முகத்திடமிருந்து ஆரூர்தாஸுக்கு முன்பணத் தொகையையும் பெற்றுத்தந்தார். அதையெல்லாம் முடித்துக்கொண்டு அவர் வீடு திரும்பிய போது சொன்னபடியே சாப்பிடாமல் காத்து கொண்டிருந்த சாவித்திரி, என்னாச்சு விஷயம், ஓகேவா என்று அவளை பார்த்து கேட்டார். அதையும் கேட்குற, இவன் என்னென்னவோ சொல்லி சிவாஜி அசத்திட்டான், முன்பணம் கூட கொடுத்து விட்டார்கள் என்று ஜெமினிநேசன் சொன்னவுடன் இவ்வளோ நேரம் ஆகிட்டு இருக்கும்போதே ஏதோ நல்ல விஷயம் நடந்துட்டுருக்குன்னு நான் நினச்சேன், வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஆரூதாஸனுடைய கையை குலுக்கினார் சாவித்திரி. உங்களுடைய திறமை எல்லாத்தையும் காட்டி சிவாஜி இந்த படத்தில் நீங்கள் அசத்தணும். இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் நிச்சயமாக எங்களை விட பிஸி ஆகிடுவீங்க என்று மனமாற ஆரூர்தாஸை வாழ்த்தினார் சாவித்திரி. 1960ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் தினத்தன்று பாசமலர் படத்தினுடைய படப்பிடிப்பு நெப்டியூன் ஸ்டுடியோவிலே தொடங்கியது. வேலையிலிருந்து நீக்கப்பட்ட தொழிலாளர்கள் சார்பாக அவர்கள் நீக்கப்பட்டதுக்கான காரணத்தை தொழிலாளியாக இருந்து முதலாளியாக உயர்ந்த சிவாஜியிடம் ஜெமினிநேசன் கேட்பது போன்ற ஒரு காட்சி அன்று படமாக்கப்பட இருந்தது. அந்த காட்சிக்கான வசனத்தை மிகச்சிறப்பாக எழுதியிருந்தார் ஆரூர்தாஸ். வசனங்களை படித்து பார்த்த பீம்சிங், இது ஒரு சாதாரண காட்சி, ஆரூதாஸனுடைய வசன திறமையினாலே இது முணர்ச்சிமிக்க ஒரு காட்சியாக ஆகிவிட்டது என்று சிவாஜியிடம் ஆரூதாஸனுடைய வசனம் எழுதுகின்ற திறமையை புகழ்ந்தார். அந்த காட்சிக்கான வசனத்தை ஆரூர்தாஸ் சிவாஜியிடம் படித்து காட்டியதும், கொன்னுட்டடா, இந்த காட்சிக்கான வசனம், அதை நீ ஏற்ற இறக்கங்களோடு சொன்ன விதம் எல்லாமே பிரமாதம் என்று மனம் திறந்த ஆரூர்தாஸை பாராட்டிய சிவாஜி ஜெமினியின் பக்கம் திரும்பி, ஒரு நல்ல வசனகர்த்தாவை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்க, தேங்க்ஸ் என்றார். நன்றி கெட்டவர்களையும் நயவஞ்சகர்களையும் நண்பர்களாக கருதி என் குடும்ப கௌரவத்தை இழப்பதை விட உன் கூட்டத்தை இழப்பது மேல். சொந்த விஷயத்துக்கு போகாதே. நான் வந்தது நம்மை பற்றி பேசுவதற்கல்ல. நாளெல்லாம் பாடுபட்டு நீ இந்த நிலையில் இருப்பதற்கு காரணமான இவர்களை பற்றி தான் பேச வந்திருக்கிறேன். உன்னை போன்ற சுயநலவாதிகளின் பேச்சை கேட்டு பாவம் ஒன்றுமறியாத இந்த தொழிலாளர்கள் தங்களுடைய இன்பத்தை எல்லாம் இழப்பதைக் கண்டு உண்மையிலேயே நான் அனுதாபப்படுகிறேன். யார் சுயநலவாதி?
ஒருவனுடைய சுகத்துக்காக பலர் பாடுபட வேண்டும் என்கிற ஏகாதிபத்திய மனப்பான்மை கொண்டு நீ சுயநலவாதியா, அல்லது பலருடைய நன்மைக்காக ஒருவன் வாழ வேண்டும் என்று சொல்கிற பொதுநல பித்தனான நான் சுயநலவாதியா? பொதுநலம். பொறியிலே பலகாரம் வைப்பது எலியின் பசியை போக்கவா? புற்றுக்கு அருகே நின்று மகிழி ஊதுவது நாகத்தின் காதுகளை நாதத்தால் குளிர வைக்கவா? காட்டுக்குள்ளே குளிபறிப்பது யானை ஓய்வு பெறுவதற்காகவா? கலையை வில்லிலே பூட்டுவது கலைமானுக்கு வேடிக்கை காட்டவா? இல்லை, இதெல்லாம் பிற துன்பத்திலே இன்பம் காண வேண்டும் என்ற பேய் வெறி. அந்த வெறிதான் உனக்கு. பெயர் பொதுநலம். அன்று மாலை படப்பிடிப்பு முடிந்தவுடன் ஆரூர் தாஸை தனியாக அழைத்த ஜெமினி கணேசன், தாசு, உன்னுடைய வண்டி புறப்பட்டு விட்டது, இனி அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. சிவாஜி, பீம்சிங் 2 பேருக்குமே ஒன்று ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் இனிமேல் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நீதான் ஆஸ்தான கதாசிரியர் என்றார். அவர் அப்படி சொல்லி முடித்தவுடன் அப்படியே ஜெமினி கணேசன் காலிலே விழுந்தார் ஆரூர் தாஸ். சிவாஜியும் பீம்சிங்கும் இணைந்து பாவரிசையிலே பல வெற்றி படங்களை தந்திருக்கிறார்கள் என்றாலும் அதற்கெல்லாம் மகுடம் வைத்தார் போல் அமைந்த திரைப்படம் பாசமலர். அன்பு, பாசம், கோபம், நகைச்சுவை என்று எல்லா உணர்ச்சிகளையும் சரியான விதத்திலே கலந்து தமிழ் ரசிகர்களுக்கு பீம்சிங் படைத்த விருந்து என்று அந்த படத்தை சொல்லலாம். அந்த படத்தினுடைய வெற்றியிலே அந்த படத்திலே பணியாற்றிய எல்லோருக்கும் பங்கு உண்டு என்றாலும் சிவாஜி, சாவித்திரி ஆகிய இருவரும் ஒரு தவம் போல் இருந்த அந்த படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியிலே தங்களது உணர்ச்சிமிக்க நடிப்பை வழங்கியதுதான் படத்தினுடைய வெற்றிக்கு முதுகெலும்பாக இருந்தது என்கிறார் பீம்சிங். பாசமலர் படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி படமாக்கப்பட்ட தினத்தன்று செட்டுக்குள்ளே வந்த சிவாஜியை பார்த்து நான் அசந்து விட்டேன். ஒட்டிய கன்னங்கள், கண்களுக்கு கீழே கருவளையங்கள், கிழிந்த கோட்டு, தளர்ந்த நடை என்று அந்த பாத்திரமாகவே மாறிதான் அந்த படப்பிடிப்பு தளத்துக்குள்ளே அடியெடுத்து வைத்தார் அவர். அன்று காலை உணவை கூட அவர் தவிர்த்து விட்டார் என்பதை பிறகு நான் தெரிந்து கொண்டேன். அந்த காட்சி படமாகி முடிகின்ற வரையிலே தன் அலுவலகத்தைச் சேர்ந்தவர்கள் வந்தால் கூட தன்னை பார்க்க அனுமதிக்க வேண்டாம் என்று கண்டிப்பாக உத்தரவிட்டார் அவர். அவர் இப்படி என்றால் சாவித்திரி அவருக்கு மேலே ஒரு பிடி சென்று விட்டார். அந்த காட்சியிலே தான் மெலிந்து தோற்றமளிக்க வேண்டும் என்பதற்காக அந்த காட்சி படமாக்குவதற்கு 1 மாதம் முன்பிருந்தே அரை வயிறு மட்டும்தான் அவர் சாப்பிட்டார் என்று பாசமலர் படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி படமாக்கப்பட்ட அனுபவங்களை ஒரு பத்திரிகையிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் பீம்சிங். நீங்கள் மௌனமாக இருந்தாலும் 1000 அன்பு கதைகளை எனக்கு சொல்லுமே அந்த கண்கள் எங்கே அண்ணா? வைரம் போல் ஜொலித்து எதிரிகளையும் வசீகரிக்கக்கூடிய உங்களுடைய அழகான கண்கள் எங்கே அண்ணா என்று சாவித்திரி கதறி அழுத போது அவருடன் நடித்துக் கொண்டிருந்த சிவாஜியினுடைய கண்கள் மட்டுமின்றி அந்த படப்பிடிப்பு தளத்திலே இருந்த இயக்குனர் பீம்சிங், ஒளிப்பதிவாளர் விட்டல் ராவ் உட்பட எல்லோரது கண்களும் குளமாகி இருந்தன. என்ன பார்க்க மாட்டேங்கிறீங்க? என்னால பார்க்க முடியாதுமா, என் கண்ணு 2 போயிடுச்சு. இது என்ன கொடுமை? எத்தனையோ வீட்டுல விளக்கேற்றி வச்சு உங்களுக்கா இந்த உலகம் இருட்டாயிடுச்சு. அண்ணா, வைரம் போல ஜொலிச்சு விரோதிகளையும் வசீகரிக்க கூடிய உங்க கண்ணு எங்க? நீங்க மௌனமா இருந்தாலும் 1000 அன்பு கதைகளை எனக்கு சொல்லுமே. அந்த அழகு கண்கள் எங்க அண்ணா? உன்னையும் என்னையும் எந்த விதி பிரிச்சுதோ அந்த விதிதாம்மா என் கண்களையும் பறிச்சிடுச்சு. இல்ல, நான் ஒரு இருக்கேங்கிறதே நீங்க மறந்துட்டீங்க. உங்களுக்கே இந்த நிலைமை, நீங்க எதுக்காக என்ன விட்டு போகணும்? ஒன்னை விட்டு போக முடியாதனால தாம்மா நான் உயிரோட திரும்பி வந்திருக்கேன். ராதா, நான் எங்க சுத்தினாலும் நீ போட்ட அன்பு வட்டத்துக்குள்ளதான் சுத்த முடிஞ்சதே தவிர அதை தாண்டி என்னால வெளியே போக முடியலம்மா. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் குறிஞ்சிப்பூ பூக்கிறது. ஆனால் சாகசமிக்க சாதனையாளர்கள் 100 வருடத்துக்கு ஒரு முறைதான் பிறப்பார்கள் போலிருக்கிறது. அவர்களில் இருவர்தான் சிவாஜி கணேசனும் சாவித்திரியும். அவர்கள் விட்டு சென்ற அந்த அரியணை இன்றளவும் வேறு யாரும் அமர்வாரின்றி காலியாகவே இருக்கிறது. அவர்கள் தொட்டு சென்ற பாசமலர் திரைப்படம் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பிறகும் கமகமென்று மனம் வீசும் என்று ஒரு கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார் வசனகர்த்தாவான ஆரூர் தாஸ். சிவாஜியினுடைய பல திரைப்படங்கள் இது போன்ற சாதனைகளை படைத்திருக்கின்றன. அவர்களின் தொடர்ச்சியை திங்கட்கிழமை வெளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள்.
நயன்தாரா சினிமாவுக்கு கிடைத்த வரம் என்கிறார் இயக்குனர் மோகன் ராஜா. வாய்ப்பு கிடைத்தால் அஜித் படத்தில் நடிப்பாராம் நடிகை நஸ்ரியா. தன்னை தொடர்பு கொள்ள இமெயில் முகவரி மட்டுமே கொடுக்கிறார் அருவி பட நாயகி அதிதி பாலன். இரும்பு திரை மித்ரன் இயக்கும் படத்தில் போலீஸ் அதிகாரியாக நடிக்க இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். எனக்கு இன்னொரு திருப்புமுனை படமாக பாக்மதி படம் இருக்கும் என்கிறார் நடிகை அனுஷ்கா. தெலுங்கு மொழியில் உருவாகும் ஒரு படத்தில் நானிக்கு அக்காவாக நடிக்கிறார் நடிகை பூமிகா. மகாபாரத கதையில் கிருஷ்ணர் வேடத்தில் நடிக்க இருக்கிறார் இந்தி நடிகர் அமீர் கான். தொடர்ந்து கமர்ஷியல் படங்களில் மட்டுமே நடிப்பேன் என்கிறார் நடிகர் சிவகார்த்திகேயன். திரையுலகில் கருத்து சொல்வது என்பது கெட்ட வார்த்தை ஆகிவிட்டது என வருத்தப்படுகிறார் இயக்குனர் மோகன் ராஜா. அடுத்து வருவது ரகசியம். எப்போ கைது செய்வாங்களோங்கிற பயத்தோட தான் வெளியவே நடமாடுறாங்களா அந்த மில்க் நடிகை. நல்ல கதையம்சம் கொண்ட படம்னா சம்பளத்தை கணிசமா குறைச்சிட்டு நடிக்க தயார்னு சொல்றாங்களா அந்த 4 எழுத்து வெள்ளைத்தோல் நடிகை. என்னோட சீனுக்கெல்லாம் கத்திரி போட்டுட்டானேன்னு மணக்கும் காமெடி ஹீரோ மேல சம கோவத்துல இருக்காரா அந்த விவேகமான காமெடி நடிகர். சிக்கன் ஃபைட் படத்துக்கு 1 மாசமா காலையில இருந்து மாலை வரையும் வசனம் எழுதிட்டு அதுக்கு கூலியே கேட்டா கோபத்தை காட்டுறாரா அந்த இணைப்பு இயக்குனர். பிசினஸ் பண்றேன்னு கோடிக்கணக்குல பணம் வாங்கின மருமகன் திருப்பி கேட்டா பீதியை கிளப்புற மாதிரி பதில் சொல்றானேன்னு புலம்புறாரா அந்த காமெடி புயல். இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.